ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். மே 15 சாயந்தரம் 6 மணிலேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்கொயரிஸில் இருக்கீங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் புது ஃப்ரெண்ட்ஸையும் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், படிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா? அது எந்த வயசில் வரும் நமக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போ எனக்கு சுக்கிர தசை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய புதன் தசை நடக்கும்போது தான் என்னோடய டீனேஜ், அதாவது நான் +10 +2 எல்லாம் படித்தவர் இது எனக்கு புதன் தசை அப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த புதன் திசையில் எனக்கு இவ்வளோ ஆர்வம் இப்போது இந்த சுக்கிர திசையில் இருக்கிற ஆர்வம் அப்போது புதன் திசையில் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஏதோ படிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி படித்தேன். பெரிய அளவுக்கு ரொம்ப மேலேலாம் படிக்கலை. ஒரு வீட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ படித்தேன். அப்போ எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுக்கிர திசை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். படித்தேன், பாரம்பரியம் படித்தேன், கேபி படித்தேன். எல்லாமே அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நிறைய புரிஞ்சது. நிறைய கேள்விகள் திருப்பி கேட்டு நிறைய விஷயங்கள் படித்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நமக்கு ஒரு புதன் திசை இருந்தது அப்படின்னா நல்லா படிப்பாங்க அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. எந்த திசையாக இருந்தாலும் அந்த திசை நல்ல திசையாக இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதில் படிப்பும் ஒன்று. ஆனால் எப்படி இருந்தாலும் புதன் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு. அப்படின்னா ஏட்டுக்கல்வி அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது பொது விஷயங்கள், வாழ்க்கை கல்வி அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கேது எடுத்துக்கலாம். ஆனால் ஏட்டுக்கல்வி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புதன் நல்லா இருக்கணும். புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்லா படிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஏன் இந்த விஷயங்களையெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறோம், அதுவும் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ இந்த 10th மார்க்ஸ் எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா? அவ்வளோ நல்லா குழந்தைங்க நிறையா நல்லா படிச்சிருந்தாங்க. இது விஜய் டிவிலெல்லாம் பாட்டு பாடிச்சு அந்த பொண்ணு 10th மார்க்கு ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. கூலி தொழிலாளியோட பொண்ணு 494 அப்படின்னு சொல்லி மார்க்கு ரொம்ப நல்லா அந்த பொண்ணு மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லைங்களா? அதெல்லாம் படித்தப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒரு என்ன மாதிரி பலன்கள் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடணும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். இது உங்களுக்கு தெரியும். மேஷ லக்னத்திலேருந்து நம்ம தொடங்குவோம் அப்படின்னு தெரியும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இதில் எந்த லக்னமாக வேணாலும் அவங்க இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜாதகர்கள் அந்த லக்னக்காரங்களுடைய 2ஆம் பாவம் அப்படிங்கிறது பாலக்கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மேஷ லக்னமாக இருந்தால் இது 2ஆம் பாவம், ரிஷப லக்னமாக இருந்தால் இது 2ஆம் பாவம், கடக லக்னமாக இருந்தால் இது 2ஆம் பாவம், துலாம் லக்னமாக இருந்தால் இது விருச்சகம் தான் 2ஆம் பாவமாக வரும், மகர லக்னமாக இருந்தாங்கன்னா கும்பம் 2ஆம் பாவமாக வரும். அப்படி அந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கணும். அதாவது 2, 4, 6, 10ஆம் பாவங்களை தொடர்பில் வச்சு நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க சூப்பராக படிப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக்கல்வி அப்படிங்கிற விஷயத்தில், அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க சூப்பராக படிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த குழந்தைங்க 4ஆம் பாவம், அதாவது லக்னத்திற்கு, மேஷ லக்னத்திற்கு 1, 2, 3, 4 4ஆம் பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இந்த இடத்துல அந்த கொஞ்சம் பாலக்கல்வியிலேருந்து இன்னும் மேம்பட்ட கல்வி ஆகிடும். அப்போது அந்த இடத்துல அந்த பாவம் 2, 4, 6, 10ஆம் பாவங்களோட தொடர்பில் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகர்கள் சூப்பராக படிப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் மார்க் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக வருவாங்க. இப்போது இந்த 2ஆம் பாவம் அப்படி இல்லாமல் 2ஆம் பாவம் 1, 3, 7, 11, 1, 5, 9 அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க மிதமாக படிப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த 4ஆம் பாவம் 2, 4, 6, 10 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் தாண்டி மேலே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் குழந்தைகளுக்கு விவரம் வந்துடும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 5th 6th போகிறாங்க அப்படின்னா
அப்போது நல்லா படிப்பாங்க. அப்போது பேரண்ட்ஸ்க்கே சந்தேகமாக இருக்கும், என்னடா சின்ன வயசில் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சாதாரணமாக படிச்சுட்டு இருந்தான், இப்போ 6th போனதுலேருந்தே சூப்பராக படிக்கிறானே அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்க்கே சந்தேகம் வரும். என்ன டிஃப்ரென்ஸ்? 2ஆம் பாவம் அகமாக இருந்தது அப்படின்னா, அதாவது அகம் அப்படின்னு சொல்கிறது 1, 3, 5, 7, 9, 11 ஃப்ரெண்ட்ஸ். 2ஆம் பாவம் அகம் சார்ந்து இருந்தது அப்படின்னா அவங்க நாமலாக படிப்பாங்க. 4ஆம் பாவம் இரட்டைப்படை பாவ தொடர்புகளோடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2, 4, 6, 10 அப்படின்னு. அப்போது அவங்க சூப்பராக படிப்பாங்க, நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க. அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும். அதே போல் இங்கு 2, 4, 6, 10 2ஆம் பாவம் இருந்து 4ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்புகளோடு வந்துச்சு அப்படின்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படித்த குழந்தை அதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மலாக படிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, டீச்சர் வந்து போனதும் உங்கள் பையனை பற்றி கவலையே பட வேண்டியது இல்லைங்க அப்படின்னு சொல்லி மார்க் ஷீட் கொடுப்பாங்க. இந்த பையனை வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கிறான், அந்த மாதிரி சரியாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க மாட்டேங்கிறான், அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒற்றைப்படை பாவ தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னா. அதுவே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் ஒரு 12th ஃபஸ்ட் டிகிரி பண்ணுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த 9ஆம் பாவம் தான். அந்த 9ஆம் பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா தான் அந்த குழந்தைங்கள், அதாவது 9ஆம் பாவம் 2, 4, 6, 10ஆம் பாவங்களோட தொடர்பில் இருந்தது அப்படின்னா தான் அந்த குழந்தைங்க சூப்பராக படிப்பாங்க. இந்த 10th +2 எல்லாம் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த பாவம் இரட்டைப்படை பாவ தொடர்பில் 12ஆம் பாவ அதிபதிகளோட தொடர்பில் இல்லாமல் 2, 4, 6, 10ஆம் பாவ அதிபதிகளோட மட்டும் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா 9ஆம் பாவத்தினால அந்த குழந்தைங்க அதாவது ஃபஸ்ட்டு மார்க்கு, அந்த முன்னாடி ஒரு 10thலனா அந்த 450க்கு மேலே மார்க்கு, அந்த மாதிரியெல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க. வந்து ஒரு 50 மார்க் தான் கம்மியாக இருக்கும், சூப்பர் மார்க் எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி +2ல் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி காலேஜ் போனாங்க அப்படின்னாலும் காலேஜில் ஃபஸ்ட் கிரேடில் வருவாங்க, நல்ல மார்க்ஸோட அந்த ஒவ்வொரு செமஸ்டரையும் நல்லா பண்ணி நல்ல மார்க்ஸோட வெளியே வருவாங்க. இப்போ 9ஆம் பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க, பையன் எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. அதே 9ஆம் பாவம் 1, 5, 9 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் வந்து ஒரு ஜாலியாக இருப்பான், விளையாட்டுத்தனமாகவே இருப்பான், படிப்பை வந்து ஒரு சீரியஸ்னஸாக எடுத்துக்கவே மாட்டான். சும்மா ஒரு பார்டரில் காலேஜ் போனாலும் சரி 10th +2 ஆனாலும் சரி ஒரு பார்டரில் பாஸ் பண்ணால் போதும், அந்த இதிலிருந்து அந்த கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ்க்கு போனால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் அந்த 1, 5, 9 பசங்க 3, 7, 11ஆம் பாவங்களோட இந்த 9ஆம் அதிபதி தொடர்பில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து வருஷம் முழுக்க ஜாலியாக விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம் டைமில் உட்காந்து கஷ்டப்பட்டு உரு போட்டு மனப்பாடம் பண்ணி எப்படியோ எழுதி ஒரு 70, 75, 50க்குள்ளே % மார்க் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்க படிச்சிருவாங்க, எப்படியோ கஷ்டப்பட்டாவது. ஆனால் இந்த 2, 4, 6, 10ஆம் பாவ அதிபதிகளோட தொடர்பில் 9ஆம் பாவம் இருக்கிறவங்க நல்ல மார்க் எடுத்து ஈஸியாக அடுத்தடுத்த இடங்களுக்கு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு ஜாதகத்தில் எப்படி அந்த ஜாதகர் எப்படி படிப்பார் அப்படின்னு பார்க்கணுன்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது லக்னம் நல்லா இருக்கணுங்க. என்ன விஷயமா இருந்தாலும் பேசிக்காக லக்னம் வந்து நல்லா இருந்துடணும். அதுக்கப்புறம் லக்னம் நல்லா இருந்ததுக்கப்புறம் 2ஆம் பாவம் 2, 4, 6, 10ஆம் பாவ தொடர்பில் இருக்கணும். 4ஆம் பாவம் 2, 4, 6, 10 தொடர்பில் இருக்கணும். 9ஆம் பாவம் 2, 4, 6, 10 தொடர்பில் இருக்குது அப்படின்னா இவங்க காலேஜ் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு வந்துடுவாங்க. 1, 5, 9 தொடர்பில் போவாங்களேன், அவங்கள நீங்கள் நெருக்கி தள்ளணும், படிடா படிடா படிடா, தயவு செஞ்சு படிடா, அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா டெய்லியும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த பசங்க படிப்பாங்க. அதுவே 3, 7, 11 அப்படின்னு இந்த 2, 4, 9ஆம் பாவங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசங்க விளையாடிட்டே இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் அப்படின்னு வர்றப்போ உட்காந்து படித்து பாஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து செகண்டாக, அதாவது பிஏ படிக்கிறாங்க அப்படின்னா எம்பிஏ படிக்கிறது, எம்எஸ்சி படிக்கிறது, அந்த மாதிரி அடுத்த ஸ்டடீஸு ஃபாரின் போய் எம்எஸ் படிக்கிறது, அதே போல் பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறது, ஆய்வு படிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறது என்ன அப்படின்னா 11ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ்.
11ஆம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க மேலே நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களே இது கேட்க தான் வருவாங்க. பசங்களே அவங்கவுங்க படிக்கிற பசங்களே கூட நான் படித்து என்னால் முடிக்க முடியுமா, ஆரம்பிச்சிட்டேன்னா நான் முடிச்சிருவேனா, மேலே படிக்கட்டுமா, இது மாதிரி பிஹெச்டி பண்ணலான்ட்டு இருக்கேன் பண்ணட்டுமா அப்படின்னெல்லாம் வந்து டாக்டரேட் பண்ணுறேன் பண்ணட்டுமா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறக்கு அவங்களே கூட வருவாங்க. பேரண்ட்ஸ் கேட்குறாங்களோ இல்லையோ அவங்களே வருவாங்க. அப்போது இந்த 11ஆம் பாவம் அப்படிங்கிறது 2 4 6 10 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்லா படிச்சிருவாங்க. அட்டாசமாக ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே ஒரே அட்டம்ப்ட்லேயே ஈஸியாக எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதே போல் 1 5 9ன்னு இருந்துச்சுன்னா நான் அவங்கக்கிட்டேயே திருப்பி கேட்பேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஏதோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி படிக்க வேண்டாம். உங்களுக்கே கண்டிப்பாக நம்ம படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அவ்வளோ பணம் கட்டி ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா விட்டுருங்க, படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் 1 5 9ஆம் பாவம், அதாவது 11ஆம் பாவம் 1 5 9 தொடர்பில் இருக்குது அப்படின்னா நான் அந்த ஜாதகர்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் முடிக்க முடியும், நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா படிங்க. இல்லை யோர் படிக்கிறது கஷ்டமாக இருக்கே, எப்படி இன்னி போய் இவ்வளோ படிக்கிறது அப்படின்னலாம் இருந்துச்சுன்னா விட்டுருங்க, கண்டிப்பாக பணம் கட்டாதீங்க, அது உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி 11ஆம் பாவம் அப்படிங்கிறது நல்லா மெச்சூர்டாக அவங்களே முடிவெடுத்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.